ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இப்பொங்கல் வந்து நெருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து நம்முடைய இலக்கிய கௌதமுக்கு எல்லாருக்கும் வந்து புத்தாடையை வந்து எடுத்துகிட்டு வரது இல்லாத வந்து இந்த அஞ்சலியோட தொல்லை வந்து முடிஞ்சிருச்சு. அவள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா. இனிமேல் அவளால் வந்து என் மகனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்கெல்லாம் காரணமே வந்து இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதே சமயம் வந்து நம்முடைய கௌதமோட அம்மா ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு வராங்க. நம்முடைய கௌதமனும் இலக்கியம் வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. என்னம்மா எங்களுக்கே வந்து தெரியாத ரேவதி அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு தான் வந்து யாருமே இல்லைப்பா, அவளுக்கு வந்து நம்ம தானே இருக்கோம், அதனால தான் வந்து நம்ம கூட வந்து சேர்த்து பொங்கலை வந்து கொண்டாட்டோன்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்கள் எந்த ஒரு பிளானும் பண்ண தேவையில்ல, பொங்கலோட வேலையை வந்து என்கிட்ட விட்டுருங்க, நானே வந்து பொங்கல் செய்கிற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணிக்கு வந்து அஞ்சலிக்கு வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. ஏண்டி நான் அப்போவே வந்து சொன்னேன், இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமான ஐடியாலாம் வந்து பண்ணங்கன்னா நாம் வந்து வசமாக வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு நான் சொன்னப்பே கேட்டிருந்தேன். இப்போ இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்க மாட்டோம். நான் வந்து அப்போயே வந்து சொன்னதை கிட்டேருந்து வேறு வழியை பார்த்துக்கிட்டு வந்து போயிருப்போம். இப்படி வந்து வீடியோ ஆதாரத்தோடு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறேன், அவங்கள எல்லோரும் உங்காலில் வந்து விழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னவும் சேர்த்து வந்து ஜெயிலில் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டேடி, உன்னை பெற்றதுக்கு இது ஒன்று தான் வந்து செய்யாத, கடைசியில் வந்து அதுவும் வந்து செஞ்சுட்டேடி, உன்னெல்லாம் வந்து உன் அப்பா சொன்ன மாதிரி வந்து உன்னெல்லாம் வந்து பொண்ணை வந்து வளர்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து நான் ஃப்ரீடம் கொடுத்து நீ பேசுகிறதுக்கெல்லாம் வந்து சரின்னு தலையாட்டினேன், அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா கம்மனரு நீ தானே வந்து பணக்கார வாழ்க்கை வந்து வாழணும் வந்து ஆசைப்பட்ட, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வாய்க்கு வக்கனையாக வந்து நியாயத்தை வந்து பேசுகிறாங்க. அது இந்த சிந்தாமணி வந்து இப்போ வந்து மகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, ஆரம்பத்தில் வந்து இந்த அஞ்சலி வந்து சின்ன தப்பை வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த சிந்தாமணி வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி வந்து கொஞ்சமாவது வந்து திறந்ததுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருந்துருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணதான் இப்போ என் பொண்ணு செய்கிறது தான் வந்து ரைட்டு, அவள் பின்னாடி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலரா தட்டிக்கிட்டு பணத்துக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து பொண்ணு வந்து போடுற பிளானெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆகி கடைசியில் வந்து வசமாக வந்து ஜெயிலில் வந்துட்டு உக்காந்துக்கிட்டு எது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்றப்ப வந்து யோசிக்கிறப்ப தாங்க இதெல்லாம் வந்து அவன் மண்டியிலே வந்து ஏறுது. இனிமையாவது இந்த அஞ்சலிக்கு வந்து புத்திமதி சொல்லி அவள் வெளியே போனதும் அவளை வந்து அவள் வாழ்க்கையை வந்து சரி பண்ண பார்க்கணும். இல்லைனா வந்து இவ ஆடுற போக்கில் விட்டால் கண்டிப்பாக வந்து அவளுடைய வாழ்க்கையை இருந்து கடைசி வரைக்கும் அவனை வாழ விட்டு நம்ம வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களுங்க. நம்முடைய பைரவி பார்த்திங்கன்னா இந்த பொங்கலை வந்து சிறப்பாக வந்து நடக்க விடுவாங்களாம், இல்லை இதில் வந்து பிரச்சனை வந்து பண்ண போகிறாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. அதே சமயம் நம்முடைய பைரவி வந்து ஆசைப்பட்டு அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படியாவது நம்ம இலக்கியம் கௌதம் தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து ஒரு அனாதை இல்லத்தை வந்து ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து அடுத்த வருஷம் பொங்கலை வந்து கொண்டாடணும் நம்ம இலக்கியம் கௌதமும் அப்படின்னு நினைக்கிற மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.